guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா full body whitening soap வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க and கூட இருக்க பெல் பட்டன் டாப் பண்ணுங்க. அப்பதான் எப்பப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் காட்டும். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்கும் அதிகமா வந்து என்னோட வீடியோஸ் வந்து உடனே வரதில்ல. நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷனா காட்ட மாட்டேது. அது ஏன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே இதே ப்ராப்ளமா தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இனிமேல் நான் டெய்லி வந்து கண்டிப்பா வீடியோ போட்டுருவேன். டெய்லியும் நம்ம சேனலை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ போட்டிருக்கேனா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா யாருக்குமே அதிகமா நோட்டிபிகேஷன் வரதில்ல. வியூஸும் ரொம்பவே கம்மியா தான் வருது. யாருமே அதிகமா பார்க்க முடியறதில்ல. நீங்க வந்து டெய்லியும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போய் நான் வீடியோ போட்டிருக்கேனா இல்லையான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க டெய்லி செக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு அது கண்டிப்பா நீங்க வந்து டெய்லி மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சோப் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல் பாடி ஒயிட்னிங் சோப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பியா சோப் தான் நான் வந்து எடுக்க போறேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 38 rupees. நான் வந்து இதுல எந்த கலருமே வாங்கல. 98% பியூர் கிளிசரின், அதனால மட்டும்தான் இந்த சோப் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம நான் வந்து என் பாடிக்கு யூஸ் பண்ற சோப் பாத்தீங்கன்னா இதுதான். வேற சோப் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கணும். அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தேங்காய். இது நான் ஆல்ரெடி பாதி சுரண்டி வச்சிருக்கேன். எனக்கு எடுக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோப்புக்கு தேவையான அளவுக்கு. இதுல பாதி தேங்காய் எடுத்தேன். ஆனா இப்ப பாருங்க இந்த அளவுதான் தேங்காவே இருக்கு. சரிதா, இந்த அளவுதான் தேங்காய் இருக்கு. எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். இது கொஞ்சம் டேஸ்டா இருந்துச்சா. எனக்கு இதெல்லாம் எடுத்து பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ட்ரை பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. இப்போ எடுத்து இதை நான் அப்படியே ஃபில் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் மார்னிங் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு 8 hours வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் பாதி இந்த அளவெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். இதில் இந்த சைட் மட்டும் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற நானே சாப்பிட்டேன். இந்த அளவுக்கு வந்து நான் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சோப்புக்கு இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். எல்லாமே கீழே வந்துருச்சு. சூப்பர். இந்த தேங்காய்க்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். தெரியுதா, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. இது வந்து நம்ம தோலை வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஃபேஸ் பேக்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோப்ல யூஸ் பண்ணும்போது இதுக்கு பொட்டேட்டோ சோப்னு தனியாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது இப்போ வந்து நான் இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணுறதுனால நல்லாவே ஒரு சீக்கிரமாகவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நீங்கள் குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிளிசரின் இருக்கனால நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் தோல் வந்து உரிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக அதை நம்மளுக்கு அரைகிற அளவுக்கு தேவையான அளவு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அரைகிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி. இதை நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கட்டுறேன்.
இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க சோப்பை வந்து துருவிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீசஸாக ஆட் பண்ணும்போது மெல்ட் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம துருவினோம் அப்படின்னா ஈஸியாக மெல்ட் பண்ணிடலாம். நான் இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 சோப்பு தான் எடுத்திருக்கேன். இது முழு சோப்புமே நான் எடுக்கலை. உங்களுக்கு எந்தளவுக்கு சோப் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் நல்லா துருவிக்கிற தேவையான அளவுக்கு. ஓகே, இப்போ வந்து இது நான் எடுத்துட்டேன். அடுத்ததாக தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல. இது ஃபுல்லாகவே நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டிஃபன் தோசைக்கல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த துருவி வச்சுருக்க சோப்பை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸை வச்சுக்கலாம். டைரெக்டாக அடுப்பில் வந்து காட்டக்கூடாது. இந்த மாதிரி வச்சு நீங்கள் காட்டிக்கோங்க. இப்போ வந்து சோப் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கையில் ஏதாவது பிடிச்சிக்கோங்க. ரொம்ப நம்மளால் மெல்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடுக்கி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பிடிச்சிட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சது, அதில் வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இந்த சோப்பில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் இந்த சோப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த தட்டு இருக்குலையே பக்கத்தில், அதில் தான் நான் வந்து இந்த சோப்பை வந்து ஊற்ற போகிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சிங்கன்னா சோப் வந்து ரெடி ஆயிரும். அப்படி உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே இது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நம்மளுக்கு சோப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் இதை நான் வைக்கலை. 8 மணி நேரம் நைட்டு வச்சுட்டு காலையில் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதை நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.